பெரு விண்ணப்பம். முக்கிய கருத்துகள். ஹைலைட்ஸ். 1. அருட்பெருஞ்சோதி ஒரே பரம்பொருள். எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஒரே கடவுள். உருவமாகவும் அருவமாகவும் ஒளியாகவும் நிறைந்திருப்பவர். எல்லா உயிர்களும் இன்பமடைய கருணையால் செயல்படுபவர். 2. உயிரின் ஆரம்ப நிலை. ஆன்மா அறியாமை இருளில் சிற்றணு பசுவாக இருந்தது. கடவுள் உள்ளொளியாக இருந்து அறிவை வளர்த்தார். மனித பிறப்பு கிடைக்க அருள் காரணம். 3. கருவில் பாதுகாப்பு. தந்தையின் சுக்கிலத்திலும் தாயின் சோனிதத்திலும் உயிரை பாதுகாத்தார். கருவில் இருந்தபோது நச்சு, இருள், பயம், பசி, வெப்பம், நோய், துரிசுகள் ஆகியவற்றிலிருந்து காத்தார். கருவில் உள்ள குழந்தைக்கு அமுதக்காற்று, அமுத உணவு போன்ற தெய்வீக உதவி அளித்தார். 4. மனித உடல் அமைப்பு. ஐம்பூதங்களால் உடல் உருவாக்கப்பட்டது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் போன்ற உணர்வுகள் அருளால் அமைந்தவை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற உள்ளுறுப்புகளும் கடவுளின் செயல். உடலின் நரம்பு, இரத்தம், எலும்பு, மூளை போன்ற அனைத்தும் தெய்வீக அமைப்பு. 5. உயர்ந்த மனித பிறப்பு. பிறவிகளில் உயர்ந்தது மனித பிறப்பு. மனிதன் நல்ல குணங்களை வளர்க்கும் வாய்ப்பை பெற்றவன். இந்த பிறப்பு அருட்கருணையால் கிடைத்தது. 6. குழந்தை பருவ பாதுகாப்பு. பேய், நோய், பயம், பசி போன்ற தடைகளிலிருந்து காத்தார். குழந்தை பருவத்திலேயே நல்ல வழியில் நடத்தினார். 7. நல்ல குணங்களில் வளர்த்தல். விளையாட்டு, குறும்பு போன்றவற்றில் அதிக ஈடுபாடு வராமல் காத்தார். ஜெபம், பக்தி, உயிரிரக்கம், பாடல், தெய்வ நினைவு போன்ற நற்செயல்களில் செலுத்தினார். 8. ஆசிரியரின்றி கல்வி. வெளி ஆசிரியர் இல்லாமலே உள்ளத்தில் இருந்து கல்வி கற்றுத்தந்தார். உண்மையான ஞானம் உள்ளுணர்வாக அருளப்பட்டது. 9. தமிழ் மொழியின் பெருமை. தமிழ் எளிமையான, இனிமையான, அருளை அறிவிக்கும் மொழி. தமிழ் மூலம் தோத்திரப் பாடல்கள் பாட வைத்தார். பிற மொழிகளின் ஆரவாரத்தில் ஈடுபடாமல் காத்தார். 10. சாதி மத ஆசார மறுப்பு. ஜாதி ஆசாரம், ஆசிரம ஆசாரம் ஆகியவை பொய்யென்று உணர்த்தினார். சைவம், வைணவம், சமணம், போத்தம் போன்ற சமய வேறுபாடுகளைத் தாண்டிய உண்மையை காட்டினார். வேதம், ஆகமம், சாத்திரம் போன்றவை எல்லாம் வரையறுக்கப்பட்டவை என உணர்த்தினார். 11. சுத்த சன்மார்க்கம். எல்லா உயிர்களையும் சமமாகக் காணும் கருணை நெறி. உயிர்களுக்கு இன்பம் தரும் பாதை. பொதுநலம், உயிரிரக்கம், உண்மை அறிவு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. 12. உலக ஆசைகளை அடக்குதல். பொன் ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை ஆகியவற்றில் பற்றில்லாமல் வாழ வைத்தார். ஆன்மீக வாழ்க்கைக்கு திருப்பினார். 13. மரணமில்லா வாழ்க்கை இலக்கு. சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகம் போன்ற சாகாக்கலை நிலைகளை அடைவதே இலக்கு. கடவுளருளால் மரணமில்லா பேரின்ப வாழ்வு பெறலாம். 14. உண்மைப் பேரனுபவம். கடவுள் உண்மையை அறிவித்தார். தெய்வக் காட்சிகளை காட்டினார். பேரின்ப அனுபவம் அளித்தார். உள்ளத்திலும் உயிரிலும் கலந்து திருநடம் செய்கிறார். மையச் செய்தி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. கடவுள் என்பது எல்லையற்ற கருணை. எல்லா உயிர்களும் சமம். உயிரிரக்கம்தான் உயர்ந்த ஆன்மீகம். உண்மை ஞானம், கருணை, சன்மார்க்க வாழ்வே மனித வாழ்க்கையின் குறிக்கோள்.